ஒட்டுமொத்தமாக அதிமுக பிடிக்கிறதுக்கு தான் செங்கோட்டை வியூகம் அமைக்கிறார். அந்த வியூகத்தின் பின்னணி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. என்ன சி.வி. சண்முகம் இருந்து, என்ன கே.பி. முனிசாமி இருந்து, என்ன வீரமணி இருந்து, என்ன அன்பழகன் இருந்து, என்ன இருந்து களத்துக்குள்ள நிற்கிறதுக்கு துணிச்சல் இல்லை, கோலத்தனமாக ஓடிட்டீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இன்டெலிஜென்ட் திங்கர் எடப்பாடி பழனிசாமி. பட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர். செங்கோட்டையனை சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தினா எடப்பாடிக்குள்ள பல எதிர்ப்புகள் செங்கோட்டையனுக்கு இருக்காது. செங்கோட்டையனும் அதை நினைச்சு தான் காய் நகர்த்துறாரு. எல்லாத்துக்கும் பொதுவான மனிதராக ஏன்னா அவரை எம்ஜிஆர் தொண்டராட்டு ஜெயலலிதா விசுவாசியா தான் தெரியும். ஓ பன்னீர்செல்வம் அவருடன் செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்தாரா? இது குறித்தான ஒரு செய்திகளும் பரவிய வண்ணம் கண்டிப்பா ஓபிஎஸ் செங்கோட்டையன் இதுல நம்பகரமான ஒரு தளபதியாட்டு செங்கோட்டையனுக்கு அடுத்த இடத்துல ஓபிஎஸ் நிலைநிறுத்தி தான் அவங்க அரசியலை பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மோடியை பிரதமராக சொல்லாத எடப்பாடி பழனிசாமியை சிஎம்ஆ சொல்வதற்குள்ள சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அந்த வகையில் ஒரு புதிய அதிமுக தலைவர் ஒரு புதிய ரீஸ்ட்ரக்சரிங் ரீபில்டிங் மாதிரி ஒரு இதில் செங்கோட்டையனுக்கு அதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையனை ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சமீப காலமாகவே எடப்பாடி பழனிசாமி அவருடன் பேசுவதில்லை, அவரோடு நெருங்கி எதுவுமே போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு போர்க்கொடி தான் தூக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நேர்காணலில் கூட என்கிட்ட நீங்கள் உங்களுடைய பதிலாக தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்திருந்தது. அதில் செங்கோட்டையன் உட்பட 63 அதிமுக உறுப்பினர்களுமே வாக்களிச்சிருக்காங்க. அப்போ என்னுடைய விசுவாசம் இபிஎஸ்க்கு தான், அதிமுக தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரா செங்கோட்டையன்? குளத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை. ஒட்டுமொத்தமாக அதிமுக பிடிக்கிறதுக்கு தான் செங்கோட்டை வியூகம் அமைக்கிறாரு. அந்த வியூகத்தின் பின்னணி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் 5% தான், முன்ன பின்ன வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் முக ஸ்டாலின் கடை உள்ள வேறுபாடு 24% போயிட்டு. காரணம், எடப்பாடி பழனிசாமியை நாடார்கள் டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை முக்குலத்தோர் ஓபிஎஸ் ஒரு கேடை மாட்டும் வாழாட்டு இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார் சசிகலா தினகரன் அந்த நீக்கத்துக்கு. அவரையும் எந்த தேவையில்லாமல் நீக்கும் போது ஓபிஎஸ் மட்டும் முக்குலத்தோர் மட்டுமல்ல, பிற ஜாதிகளும் சசிகலா தினகரன் அதை கூட ஏற்றுக்கொண்ட பிற ஜாதிகள் ஓபிஎஸ்ஸை நீக்கினதை ஏற்றுக்கல. அவர் சார்ந்து நின்று பழக்கப்பட்ட ஒரு காமான ஆள், நல்ல ஆள், அவரை போய் ஏன் நீக்கினாங்க? இந்த அளவுக்கு அபகரிக்கும் முயற்சியா? இது ஒரு பெரிய கிராப்பராலாம் இருக்கிறாரு. இந்த கிராப்பர்கிட்ட எப்படி நம்ம அதிகாரத்தை கொடுக்க முடியும்? மலவிழுங்கி மகாதேவனா இருக்கிறாரு. எல்லாம் தனக்கு போட்டு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராட்டு இரட்டை தலைமையாக இருக்கும்போது 50% வெள்ளாள கவுண்டர், 50% முக்குலத்தோர்னு இருந்ததை ஓபிஎஸ்ஸை நீக்கி சசிகலா தினகரன் இவங்க நீக்கத்துக்கு ஒரு கேடயமாக இருந்த ஓபிஎஸ்ஸை நீக்கி அவர் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டாரு. 33% இருந்த அதிமுக 20% போயிட்டு, இன்னும் சொல்லப்போனால் விளவங்கோட்டில் 4வது போயிட்டு, விளவங்கோட்டில் 4வது போயிட்டு. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதனால் அசம்பிளி வேறன்னு சல்ஜாப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அசம்பிளியில் 4வது போனீங்க, 3வதுல 4வது போயிட்டீங்க, கன்னியாகுமரியில் 4வது மக்களவையில் போயிட்டீங்க, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் போங்க. விளவங்கோட்டில் ஏன் போனீங்க? புதுச்சேரியில் 4வது போயிட்டீங்க. இந்த 3 இடத்துலையும் நாம் தமிழர் கீழே போயிட்டீங்கன்னா கட்சி பலம் இல்லாத சீமான், எடப்பாடியெல்லாம் ஒரு லீடர் இல்லை. சீமான் லீடர்ஷிப் இமேஜ் உள்ள ஒரு லீடர் கூட நிற்பையா? கட்சி ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு அபகரிக்கும் தன்மை உள்ளவர்கிட்ட கிடச்சிக்கிட்டு அவர் கூட நின்று என்ன ஆக போகுது? அப்படிங்கிற இடத்துல 3 இடத்துக்குள்ள நீங்கள் 4வதே போயிருக்கீங்க. அதை தாண்டி மக்களவை தேர்தலில் நீங்கள் 20.4% வாக்கெடுத்தீங்க. அதற்கு பிறகு நீங்கள் பண்ண பெரிய தவறு விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே போகாதது. அது ராமதாஸை, வீழ்ந்த ராமதாஸை எழுச்சியடைய வச்சுட்டு நீங்கள் ராமதாஸை கண்டு பயந்து ஓடிட்டீங்க. வன்னியர்கள் எழுச்சியை கண்டு பயந்து ஓடிட்டீங்க. 10.5க்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஓடிட்டீங்கன்னு உங்களை பற்றி நான் வன்னியர்கள் மத்தியில் சீமானாவது களத்துக்குள்ளே நின்னார். ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், ராயராசுடன் காசு சர்டிஃபிகேட் கேட்குறேன்னு கேட்டு களத்துக்குள்ளே நின்னார். இவர் களத்துக்குள்ளே வரல, இப்படி பயந்து போய் ஓடிட்டாருன்னு அவர் லீடர்ஷிப் அந்த இடத்துக்குள்ளே
அடிபடுது. என்ன சிவி சண்முகம் இருந்து, என்ன கேபி முனிசாமி இருந்து, என்ன வீரமணி இருந்து, என்ன அன்பழகம் இருந்து, என்ன இருந்து களத்துக்குள்ள நிற்கிறதுக்கு துணிச்சல் இல்லை, கோலத்தனமாக ஓடிட்டீங்கன்னு வடதமிழகத்தில் உள்ள செங்குந்தர், பறையர், அகமுடையார், உடையார், மீனவர், கிராமணி போன்ற சம்பவங்கள்லாம் எடப்பாடியை பற்றிய ஒரு வியூக்கு வந்துட்டாங்க. அதை தாண்டி ஈரோடு கிழக்குன்னு வரும்போது ஈரோடு கிழக்கில் வந்து கொங்கு மண்டலம் கண்டிப்பாக நிற்கணும்னு செங்கோட்டையன் எதிர்பார்த்தாரு. அங்கேயும் நிற்காம ஓடிட்டீங்க. காரணம் சீமான் தான் காரணம். சீமான் 8.3% வாக்கெடுத்திருக்கிறாரு. அவர் பிரச்சாரத்தால் ஒரு 6% கூடினாருன்னா அவருக்கு 14 வந்துடும், 14 கிட்ட வந்துடும். 5 கூடிச்சுன்னா 13 வரும். நீங்கள் களத்துக்குள்ளே நின்னா 23 எடுத்திருக்கீங்க. ஒரு 6 குறைஞ்சுன்னா உங்களுக்கு 17,000. அப்போ சீமானுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கொங்கு மண்டலத்திலே இல்லைன்னு சொன்னால் மீண்டும் பெரிய அடியை நீங்கள் வாங்கிடுவீங்க. அப்போ அதனால அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் களத்தை விட்டு போயிட்டீங்க. களத்தை விட்டு போனதில் சீமான் ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், தந்தை பெரியார் வர்சஸ் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு நரேட்டிவை தமிழ்நாடு ஃபுல்லாக செட் பண்ணி எடப்பாடியெல்லாம் இடையில ஒன்றுமே இல்லை, அவர் ஈர்ப்பு சக்தி இல்லை, எந்த காலத்திலும் எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது, காஸ்ட் நியூட்ரல் லீடரான ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோற்கடிக்க முடியாதுங்கிற தோற்றம் மக்கள் மத்தியில் வந்துச்சு. நீங்கள் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டுட்டு போனது சீமான் கமலஹாசனையும் தினகரனையும், கமலஹாசன் 2.0 வாட்டு விஜய் சொல்கிறேன், கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டி போனது மாதிரி நீங்களும் கோட்டை விட்டுட்டீங்க. இந்த 2 இடத்திலும் நிற்காம விட்டது தவறுன்னு செங்கோட்டையன் கருத்து. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றா அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் கடைசியாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் எடப்பாடி பழனிசாமி இன்டெலிஜென்ட் திங்கர் எடப்பாடி பழனிசாமி, பட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர். மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறது மாதிரி தேமுதிகவுக்கு எதிராக ராமதாஸ் இல்லைன்னா நம்ம எடப்பாடியிலே ஜெயிப்போமா, வடதமிழகத்தில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக கூட வராமல் போயிடுவோமா, 2வது இடத்த நம்ம கோட்டை விட்டுருமா, நீங்கள் அச்சம் உங்களுக்கு வரவும் பிரேமலதா அம்மையாரை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் அந்த ராஜ்யசபா விஷயத்தில் பேசிட்டீங்க. இப்போ என்ன, அவங்க திமுகவுக்கு ஆதரவான இதையும் அவங்க பேசக்கூடிய அளவுக்கு பட்ஜெட்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதே திமுக அணி விக்கிரவாண்டியில் 63% வாக்கெடுத்த திமுக அணி, கோயம்புத்தூரில் 74% வாக்கெடுத்த திமுக அணி, எப்படினாலும் ஆளுங்கட்சி அதிகார பலத்தில் நீங்கள் பெர்சன்டேஜ் ஓட்டை குறைச்சாலும் இந்த அணி கூட தேமுதிக நின்னா வடதமிழகமும் மேற்கு தமிழகம் ஸ்வீப் தானே. நீங்கள் கொங்கு வேளாளர் அல்லாதவங்கள்லாம் அப்படி ஸ்டாலின்கிட்ட குவிஞ்சிருவாங்க, வன்னியர் அல்லாதவங்கள்லாம் ஸ்டாலின்கிட்ட குவிஞ்சிருவாங்க. ஸ்டாலினும் கொங்கு வேளாளர் ஓட்டுக்களை ஒரு குறிப்பிட்ட அளவு செந்தில் பாலாஜி அவரை முன்னிறுத்தி வெள்ளக்கோயில் சாமிநாதன், ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்கக்கூடியவர். ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி என் ஃப்ரெண்டு தம்பி ஜெயமோகன் சொல்லுவான், எல்லா இடமும் ஜெயித்துட்டு இருப்பாருன்னு. ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி 6 முறை ஜெயித்துட்டு இருப்பார். அவரு விளாளக்கோன்று தானே அவரும். இவர் முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, இவங்களை பற்றி மற்றபடி தோப்பு வெங்கடாச்சலத்தை இப்போ நம்ம மாவட்டத்தில் ஆக்குவார், நம்ம இது பண்ணணும் எதிர்பார்த்தோம். அவரும் ஒரு மிதமான ஒரு அரசியல்வாதி. நிறைய லோக்கல் கொங்கு வேளாளர் பிரமுகர்களை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு கொங்கு வேளாளர் ஓட்டையும் எடுத்துருவாப்புல. நான் கொங்கு வேளாளர் ஓட்டில் எடப்பாடி தலைமைக்கு எதிராக ஹெவியாக விழுந்துடும். பாஜக சேர்ந்தாலும் அது போலரைசேஷன் ஆகி இதாகிடும். அதே மாதிரி இங்கே நான் வன்னியர் ஓட்டுகள் பெருசாக வந்துடும். தேமுதிக இருந்தால் கேட்கவே வேண்டாம். அப்போ எடப்பாடிக்கு நாடார் பெல்ட்டில் டெபாசிட் கிடையாது, முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க. அப்போ இவரை ஸ்டாலினுக்கு இணையாக நினைச்சு சவுக்கு சங்கரும் சுமன் ஸ்ரீராமனும் 2 பேரும் அண்ணே தம்பின்னு கள்ள ரீலை 2024 விட்ட கப்சாக்களையும் ரீல்களையும் விட்டுட்டு தான் இருக்கணும். எப்படி ஜெயிக்க முடியும் இவரை எடப்பாடியை முன்னிறுத்தி? முடியாது. அப்போ செங்கோட்டையனுக்கு அது தெரியுது. இந்த இடத்துக்குள்ள தான் இந்த பிரச்சனை உருவாகுது. அது அதிமுகவில் இது நீர்பூத்த நெருப்பாக இருக்குது. அது செங்கோட்டையன் ரூபத்தில் அது வெளியே வருது. பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் சாணக்கிய ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாமல் நான் சரியான பாதையில் செல்கிறேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ அவர் மனசில் நினைப்பது என்ன, அவருடைய அடுத்த கட்ட அஸ்திரம் என்னவாக இருக்கும்? செங்கோட்டையனை சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தினா எடப்பாடிக்குள்ள பல எதிர்ப்புகள் செங்கோட்டையனுக்கு இருக்காது. அந்த வகையில் செங்கோட்டையன் என்டிஏயோட சிஎம் கேண்டிடேட்டாக வர்றதுக்கு ஒரு அதிமுகவும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த இதுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா முக்குலத்தோர் எதிர்ப்பு, நாடார் எதிர்ப்பு, நான் விளாளக்கோண்டர் எதிர்ப்பு, நான் வன்னியர் எதிர்ப்பு, இந்த 4 எதிர்ப்பும் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையனுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக குறைவு. எல்லாத்துக்கும் பொதுவான மனிதராக. ஏன்னா அவரை எம்ஜிஆர் தொண்டராட்டு ஜெயலலிதா விசுவாசியாக தான் தெரியும். அவருக்கு அடையாளமே அதுதான். அப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவரும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவனாலும் கூட எடப்பாடி பார்க்குற பார்வையில் செங்கோட்டையனை பார்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவு.
ஸோ அப்ப செங்கோட்டையோட கிராஃப் வந்து உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. உயர்ந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து எம்ஜிஆர் தொண்டர் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க, ஜெயலலிதா தொண்டர் தான் பார்ப்பாங்க, ஜாதியில் பார்க்க மாட்டாங்க. ஆமா. அதுவும் அவரை சார்ந்தவங்களும் தன்மையானவங்க, அவரும் ஒரு தன்மையான ஒரு தலைவர். ஐயர் நாடார் என்ன செய்திட முடியும்லாம் நன்றி கட்டத்தனமாக திமிரில் பேசக்கூடிய தன்மையெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை விட அதிமுகவுக்கு வந்து பெட்டர் சிஎம் கேண்டிடேட்டாட்டு செங்கோட்டையன் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. செங்கோட்டையனும் என்டிஏ மோடிக்கு செங்கோட்டையனும் அதை நினச்சி தான் காய் நகர்த்துறாரு. மோடியை உலகத் தலைவருங்கிற அளவுக்கு சொல்லும்போது மோடிக்கு நம்பிக்கைக்குரியவராட்டு 29 காங்கிரஸுக்கு 20 சீட்டெல்லாம் ஆஃபர் கொடுக்க மாட்டார். கரெக்டாக வந்து பாஜக என்டிஏ கூட்டணியிலே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார். ஸோ நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுக தொண்டர்கள் ஆதரவு பெற்ற செங்கோட்டையன் மேலுன்னு மோடி தரப்பு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனித்து செயல்பட தொடங்கி விட்டாரா செங்கோட்டையன்? அப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசினதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கேன் சார். காம்ப்ரமைஸ் பேசத்தான் செய்வாங்க. பேசி எடப்பாடி தலைமையை செங்கோட்டை ஏற்று என்னது யாருக்கு என்ன லாபம், யார் கூட்டணி வைப்பாங்க? நீங்களே இன்டெலிஜென்ட் திங்கர் பட் நாட் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர், தேவையில்லாமல் ராமதாஸ் தான் வேணுங்கிற எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் 10.5 கொடுத்து இது பண்ணதுக்கும் ராமதாஸ் தான் வேணுங்கிற விக்கிரவாண்டியில் கீழே போன சூழ்நிலையில் ராமதாஸ் தான் வேணுங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் தேமுதிகவை அவமானப்படுத்தி பேசி அனுப்புன பிறகு என்ன யார் எடப்பாடியை நம்பி ஜெயித்திட முடியும்? எங்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ என்னதான் சமாதானம் இருந்தாலும் எடப்பாடி தலைமையை சொன்னால் அது வேஸ்ட்டு. இப்போ நடந்த பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுகவை விட அதிமுக நல்ல பிளே தானே அங்கே வந்து பண்ணியிருக்கு. கண்டிப்பா. அப்ப அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கதான், நான் மறுக்க வரலையே. கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரி, இன்னும் கிருஷ்ணகிரி, இன்னும் பல பகுதிகளில் ஓரளவு அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கதானே செய்யுது. கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, நான் மறுக்கவே இல்லையே. சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இன்க்ளூடிங் தர்மபுரி இண்டிவிஜுவலா பெரிய தலைவர் அவர் தான். சேலத்துக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாரு. 10.5 கொடுத்தனால வன்னியர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. மறுத்துக்கிட்டு நான் பொய்யா சொல்லி நான் ஜெயிக்க முடியாது. நான் 10க்கு 8 சரியா ஜெயிக்கிறோம்னா நியாயத்தை பேசுவேன். 15% எடப்பாடிக்கு நிறுத்துவேன்னு சொன்னேன், முடியல, ஒத்துக்கிறேன் தோல்வியை. ஆனா இப்போ வந்து விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு போனதுல அவர் பலவீனப்பட்டுட்டாரு. 20% பலவீனப்பட்டுட்டாருங்க. களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனதுல நான் வன்னியர்கள்ட்ட செல்வாக்கு இழந்துட்டாரு, நான் வெள்ளாள கவுண்டர்கிட்ட செல்வாக்கு இழந்துட்டாரு, சீமானை கண்டு மிரண்டு ஓடிட்டாருன்னு தான் ஈரோடு கிழக்கு ரிசல்ட் சொல்லுது. சீமானு நின்று இவரு நின்னா சீமான் 8 வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 5-6 கூட்டியோ இவர் 23 5-6 குறைஞ்சோ சீமானுக்கு இவருக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். அப்போ சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்றுடுமா? நீங்க கண்டஸ்ட் பண்ணலைங்கிறக்க உங்க பலகீனம் அங்க தெரியாம போயிருமா? சீமான் அதுல வந்து தெளிவா ஏறிட்டாரு. லீடர்ஷிப்ல சீமான் ஏறுறாரு. இவர் கட்சி இருந்தும் லீடர்ஷிப் இல்லாம, ஈர்ப்பு சக்தி இல்லாம பல எதிர்ப்புகளை வச்சு டவுன் ஆயிட்டு இருக்காரு. ரெட்டையில எல்லாம் வச்சு சாதிச்சிருக்க முடியாது. அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு கட்ஸ் இருந்துன்னா ரெட்டையில வச்சு ஈரோடு கிழக்குல சீமானுக்கு சின்னத்தோட மோதி இருக்க வேண்டியதானே. ஏற்கனவே முந்தி மோதும் போது சீமான் 1% 6.3க்கு போனாரு. நீங்க 30ல இருந்து 2000 ரூபா கொடுத்தும் 25க்கு போயிட்டீங்க. இப்போ 23ல நீங்க இருந்தீங்க, சீமான் 8.3ல இருந்தாரு. சீமான் ஒரு 5-6 கூடி 14 வந்தாருன்னா நீங்க ஒரு 5-6 குறைஞ்சி 17 போனீங்கன்னா உங்களுக்கும் சீமானுக்கும் கொங்கு பெல்ட்டிலே வித்தியாசம் இல்லைன்னு தமிழகம் தெரியும். அதை மறைக்கிறதுக்கு நீங்க களத்துக்குள்ளே வராம, சண்டைக்கு வராம வேடிக்கை பார்க்க போயிட்டீங்க. அது மக்களுக்கு தெரியுது, அதிமுக தொண்டனுக்கு தெரியுது, செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு தெரியுது. அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை நாம் தமிழரும் பெற்றோம் அப்படிங்கிறீங்க. பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னா சொல்ல வருது. நான் கண்ணை மூடிட்டு சொல்ல மாட்டேன், லாஜிக்கோட தான் கருத்தை சொல்லுவேன். கம்மியா இருக்கலாம், பட் வந்து அந்த நிறைய இடங்கள்ல சரியான போட்டியா இருக்கும். அவரு 23% எடுத்திருந்தாரு. அதிமுக, தேமுதிக, முபாரக்கு, கிருஷ்ணசாமி 23% எடுத்திருந்தாங்க. சீமான் மட்டும் 8.3 எடுத்திருந்தாரு. களத்துக்குள்ள என்டிஏ நிக்கல. என்டிஏ எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது, அவங்க நிக்கல, விட்டுருங்க, நேஷனல் பார்ட்டி. அதிமுகவும் நின்று சீமானும் நின்னா 8.3 தன்னோட பிரச்சார வலிமையால ஒரு 6% உயர்த்தி 14.3 அவர் கொண்டு வந்துருவார். நான் மற்ற சுமன் சி ராமன், சவுக்கு சங்கர் மாதிரி தரவு இல்லாமல் பேசக்கூடியவங்க கிடையாது, விருப்பத்தை பேசக்கூடியவங்க கிடையாது. 2 பேரையும் மதிக்கிறேன், அது வேற விஷயம். அவர் வெர்சல்டைல், இவர் சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் நான் குறைச்சி சொல்லலை யாரையும். அந்த பாயிண்ட்ஸுக்கு மட்டும்தான் பேசுறேன். நான் சொன்னனா இல்லையா, சீமான் வந்து பிரச்சார வலிமையால மேலே ஏறுவாருன்னு. அப்போ 1% முன்னாடி இருந்த சீமான் 6.3க்கு ஏறினாரு. இவர் 30% இருந்தவர் 25 குறைஞ்சாரு. இதே மாதிரி 23ல இருந்தவர் 6% குறைஞ்சி அவர் வந்து ஒரு 17க்கு போய் 8.3 இருக்கிற சீமான் ஒரு 6% குறைஞ்சி 14.3 வந்தாருன்னா எடப்பாடிக்கு சீமானுக்கு வித்தியாசம் இல்லை.
தேமுதிக கூட்டணி, கிருஷ்ணசாமி கூட்டணி, முபாரக் கூட்டணியோடு பணபலத்தோட எடப்பாடி எடுக்கிற ஓட்டுக்கு, காசே கொடுக்காம சீமான் எடுக்கிற ஓட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் வந்து ஒரு 13-14 வந்துடுறாரு, இவர் வந்து ஒரு 17-18 நிற்காருன்னு சொன்னா அது வந்து சீமானுக்கு பெரிய கிரிப் ஆயிரும். கொங்கு மண்டலத்தில் இதுன்னா மற்ற இடங்கள்லாம் சீமான் வந்து எடப்பாடியை தட்டி தூக்கிடுவாரு. லீடர்ஷிப்பில் சீமான் எழும்பி போறாரு, உறுதியான நிலைப்பாட்டில் எழும்பி போறாரு. இவர் லீடர்ஷிப்பும் இல்லை, துணிச்சலும் இல்லை, விக்கிரவாண்டியிலே நிற்காதனால தான் ஈரோடு கிழக்கிலும் பின்னடைவு சந்திச்சிட்டாருன்னு இவர் வந்து பலகீனம் அடைவார். ஸோ நீங்க களத்தை விட்டு ஓடிட்டீங்கன்னா நீங்க பலகீனம் அடையாதது வந்து வெளிப்படாம போகுமா? இப்படித்தானே களத்தை விட்டு ஓடின கமலஹாசன் தினகரன் சீமான்ட்ட மாட்டினாங்க. அதுவும் நான் தான் சொன்னேன் 8% வருவாரு, கமலஹாசனும் தினகரனும் தமிழக அளவில் பலகீனம் அடைவாங்கிறதையும் நாம தான் சொன்னேன். சொல்லி அடித்தேன். சவுக்கு சங்கருக்கும் சுமந்துக்கும் சுட்டி காட்டி தான் அதை சொல்றேன். சவுக்கு சங்கர் சுமனை வந்து தனிப்பட்ட நபர்களை நான் பண்ணலை. சுமன் மீது வெர்சடைல் ஜீனியஸ் மரியாதை உண்டு. சவுக்கு சூப்பர் ஸ்டார். மக்களுக்கு உண்மை தெரியணுங்கிறனால அவங்க என்ன சொன்னாங்க, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் என் சகோதரர்களை நான் வந்து வம்புக்களுக்கல்ல, என்னோட கருத்தின் நியாயத்தை சொல்லதுக்கு 2 சகோதரர்கள் பேரையும் இருக்கிறேன். அல்லனா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவான், சீமானு நாடார், ரவீந்திரன் துரைசாமி நாடாரை சப்போர்ட் பண்றான்னு லாஜிக்கே இல்லாம அர்த்தமே இல்லாம 2+2 4ன்னு சொன்னாலும் நாடாருக்காக சொல்றான்னு முட்டாளா சொல்லலாமா? அதுக்காக தான் நான் இந்த பிராமண சகோதரரையும் இந்த திராவிட இயக்க சிந்தனையாளர் சகோதரரையும் நான் சாட்சிக்கு இழுக்கிறேன். அப்ப நீங்க ஓடுனதுனால சீமான்ட்ட பலகீனப்பட்டுட்டீங்க. நீங்க ஓடுனதுனால சீமான்ட்ட பலகீனப்பட்டீங்க. களத்துக்குள்ள இருந்தா பலகீனம் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஓடுனதுனால பலகீனப்பட்டது எப்படி தெரியாம போகும்? நம்ம அதை வெளிப்படையா சொல்றோம். ஸோ இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தெரியுது. டாப் ஆஃப் தி ஆல் தேமுதிகவை கைவிட்டு, தேமுதிகவை கூட்டணியை விட்டு நழுவ விட்டது. அடுத்து உள்ஒதுக்கீட்டுல ஜெயலலிதா நிலைப்பாட்டில இருந்து மாறின நிலைப்பாடு எடுத்தது. இப்படி எல்லா இதுவுமே வந்து சீமானுக்கு ஒரு வளர்ச்சியும் எடப்பாடிக்கு ஒரு வீழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப அவரை சிஎம்மா சொல்லி எப்படி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்? 4 பேர் தோக்கடிக்கலான்னு சும்மா கதைகளையும் 24 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அடிச்சு விட்ட மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருக்கலாமே தவிர நடைமுறையில 24 விடவும் கீழே போயிருவாங்கிறதுக்கு விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் விட்டு ஓடுனதே சாட்சியா இருக்குது. கூட்டணி அமைக்க முடியாதுங்கிறதுக்கு இன்னைக்கு தேமுதிக பிரேமலதா அம்மையாரோட பேட்டியே சாட்சியா இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் வந்து செங்கோட்டையன் வந்து ரகசியமாக சந்தித்தாரா? இது குறித்தான ஒரு செய்திகளும் வந்து பரவிய வண்ணம் வந்து இருக்கின்றன. கண்டிப்பா ஓபிஎஸ் வந்து செங்கோட்டையன் இதுல நம்பகரமான ஒரு தளபதியாட்டு செங்கோட்டையனுக்கு அடுத்த இடத்துல ஓபிஎஸ் நிலைநிறுத்தி தான் அவங்க அரசியலை பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2011 செங்கோட்டையன் ஓபிஎஸ் இது பண்ணி தான் பண்ணினாரு. அப்போ வந்து நயனார் நாகேந்திரனோட ஓபிஎஸ் தன்னோட அரசியல் கரெக்டாக இருக்குன்னு தான் செங்கோட்டையன் நினைச்சாரு. 2011 எனக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நயனார் நாகேந்திரன் போன்றவங்களும் பிஜேபிக்குள்ள இருந்து செங்கோட்டையனுக்கு எதிராட்டும் எடப்பாடிக்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாடும் அவங்களும் எடுக்கலாம். எல்லாமே இயல்பு தானே. ஒவ்வொருத்தரும் தங்கள் தளத்துல இருந்து தங்க அரசியலுக்கு இது நல்லது, அதிகாரத்துக்கு வரணும் வரக்கூடாது, தங்களுக்குள்ள நாம் தப்புன்னு யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஸோ அதனால தான் அன்னைக்கு எடப்பாடிக்கு ஆதரவா நயனார் பேசுனதையும் கூட அவர் நிலைப்பாட்டில் இருந்து அவர் பேசுறாருங்கிற அவர் கருத்தை நான் மதிச்சு தான் என்னோட கருத்தை நான் முன்வைக்கிறேன். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் த வியூஸ் ஆஃப் சீனியர் லீடர்ஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஓபிஎஸ்க்கு வந்து மிகுந்த முக்கியத்துவத்தை வந்து செங்கோட்டையன் கொடுப்பாரு. செங்கோட்டையன் வந்து அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக வர்றதுக்கு ஓபிஎஸ்மே ஒரு ஆதரவு கருத்தை கொடுப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ செங்கோட்டையனுடைய அடுத்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கட்சியை வந்து தன் கைக்குள் கைப்பற்றும் விதமாக தான் வந்து செயல்பட போறாருன்னு எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து அதிமுக தலைவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எடப்பாடி தூண்டுதலில் என் மேலே வழக்கு தொடர்ந்துருக்கக்கூடிய சிபி சண்முகம் வேணா மாறுபட்ட கருத்து இருக்கலாம், பாஜக மைனஸுங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லலாம், அது அவர் உரிமை. அது இதை தாண்டி தென் மாவட்டத்தில் உள்ள அதிமுகவினர் தளவாய் சந்தத்திலேருந்து, கிருஷ்ணமுரளியிலேருந்து, இவர் எஸ்ஐக்கு சுப்பியாவிலேருந்து, மான்ராஜிலேருந்து, தென்காசியில் செல்வமோகன்தாஸ்லேருந்து, செல்வமோகன்தாஸ் தோத்துட்டாரு, ஓகே, அவருக்கும் அரசியல் களத்துக்குள்ள பாஜக இருந்தால் தான் அவருக்கும் லாபம்னு அவர் நினைப்பார். ஸோ இங்கே மத்திய சென்னை தென் சென்னையில் உள்ள அதிமுக பிரமுகர்ல இருந்து பாஜக கூட்டணி இல்லைன்னா நம்ம பகுதியில் 3வது போயிடுவோம்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை, மோடியை பிரதமராக சொல்லாத எடப்பாடி பழனிசாமியை சிஎம்ஆ சொல்வதற்குள்ள சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அந்த வகையில் ஒரு புதிய அதிமுக தலைவர் ஒரு புதிய ரீஸ்ட்ரக்சரிங் ரீபில்டிங் மாதிரி ஒரு இதில் செங்கோட்டையனுக்கு அதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையனை தெற்கு மேற்கு சிட்டியில் உள்ள அதிமுக காரங்க செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய
ஒரு சூழல் அங்கே இருக்குது. அதே வேளையில் எடப்பாடியை நான் குறைச்சி மதிப்பிடலை. இப்போ தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் பேலன்ஸை இழந்துட்டார். ராமதாஸ் வேணும், எடப்பாடியில் ஜெயிக்கணும், எதிர்கட்சி தலைவராகணும், எடப்பாடியில் ஜெயிக்கணுங்கிற அந்த மனப்பாடத்தில் இன்டெலிஜென்ட் திங்கரான அவர் இன்டெலிஜென்டா பேசாம பிரேமலதா அம்மையார் அவமானப்படுத்துற மாதிரி பேசி தெலுங்கு தாய்மொழி மக்கள், நாயுடு, போயர், ஒட்டர், தென் மாவட்டத்தில் உள்ள நாயுடு சமூக சகோதரர்கள், ஏன் மறவர்கள் நிறைய பேர் விஜயகாந்த் மேலே பட்டுதல் கொண்டவங்கலாம் விஜயகாந்த் இவர் எடப்பாடிக்கு பேச்சில் ரொம்ப ஒரீடாயிட்டாங்க, ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க தேமுதிக கூட்டத்திலே எடப்பாடிக்கு உள்ள எதிர்ப்பை நீங்க எப்படி காட்டுறாங்க பாருங்க. குறிப்பா தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள்லாம், தொட்டிய நாயக்கர் சகோதரர்கள்லாம் கொங்கு மண்டலத்திலிருந்து எனக்கு பேசுறாங்க, இப்படி கேப்டன் மனைவி பிரேமலதா அம்மையாரை அந்நியாரை வந்து அவமானப்படுத்திட்டாங்களேங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அப்போ கூட்டணி அரசியலும் எடப்பாடி தவறு அழைச்சிட்டாரு. ஸோ தவறு மேல் தவறை வந்து இப்போ அவர் இழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில் அவருக்கும் செல்வாக்கு வளையம் இருக்குது. அதே நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாருமே வந்து நேரடியாக இபிஎஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பமாக இருக்குது. இப்போ செங்கோட்டையன் அவருடைய இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்தி செல்லுமா? அதே வேளையில் வந்து இந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் வரிசையில் வந்து செங்கோட்டையனும் டைரக்டாக இபிஎஸ் வந்து எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? எப்படி சமாளிக்க போறாரு எடப்பாடி? அதாவது ஓபிஎஸ் நீக்கினதுல 3-4 எம்எல்ஏக்கள் தான் வெளியே போனாங்க. மெஜாரிட்டி எம்எல்ஏ இபிஎஸ் தான் இருந்தாங்க. செய்தி தொடர்பாளரை வச்சு ஓபிஎஸ் வந்து ஏதோ ஒரு காங்கிரஸை விட்டு ஒரு பெரிய தலைவர் பலரும் போன மாதிரி 1% 2% ஓட்டோ தான் ஓபிஎஸ்க்கு பாதிக்குங்கிற மாதிரி தான் இவங்க அந்த பேச்சுகள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஓபிஎஸ் பெருசாக சாதிக்கல, நான் மறுக்க வரல. தென் மாவட்டத்தில் பயங்கரமாக அடி விழுந்துருக்கு. ஓபிஎஸ்ஸால் 13% ஓட்டு எடப்பாடி இழந்துட்டார். உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் 10.5க்குள்ள வன்னியர் ஆதரவும் இல்லைன்னா அது வந்து இன்னும் பெரிய அளவுக்கு அந்த இழப்பு வந்து வெளிப்படையாக தெரியும். தென் மாவட்டத்தில் மிக பயங்கரமான அடி. அப்போ ஓபிஎஸ் வந்து அவர் சாதிக்கல, அவர் 5-6 சீட்டு நின்னா சாதிச்சிருப்பார். மாறுபட்ட கருத்தில் அவர் நிறைய நல்ல மனிதர்னாலும் கூட அரசியல் இதில் வந்து காட்ஸ் கிரேஸ் அவர் சில அருள் அவருக்கு கிடைச்சது மேலே வர்றாரு. பட் அவரோட அரசியல் மூவ் வந்து ஒருத்தர் கவுத்துட்டு வரணுங்கிற மூவெல்லாம் அவர் இல்லை. அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் அவரை வந்து பரதன்னு சொன்னாப்புல. இன்றைக்கும் அவர் 1% ஓட்டில் தான் இருக்கார், மறுக்கிறதுக்கு இல்லை. ஓபிஎஸ் சாதிச்சுட்டாரானா சாதிக்கல. ஒரு 5-6 சீட்டு வாங்கி அவர் வந்து 1%ங்கிறது ஒரு 5% அவர் இந்த அதிமுக பிளவு ஓட்டு அவர்கிட்ட ஒரு 5% ஓட்டு வந்திருக்கும்னா அதோட வெயிட்டேஜ் தனி. ஆனால் அவர் 1% ஓட்டில் தான் இருக்கிறாரு. ரெட்டையிலே அங்கே டெபாசிட் இழக்க வச்சுட்டார். ஆனால் அவர் சசிகலா தினகரன் தாக்குதலுக்கு எதிராக இரட்டை தலைமையாக கேடயமாக இருந்தவர் இல்லாத போது தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சிட்டு 33-20 ஆயிட்டு. செங்கோட்டையன் விஷயத்தில் 20-12 நீங்க செங்கோட்டையன் அடுத்த பிளவு தான். செங்கோட்டையன் வந்து மூத்த தலைவர், அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசி. கோவை செழியன் எம்ஜிஆரை விட்டு போகும்போது கோவை செழியனுக்கு எதிராக எம்ஜிஆருக்காக ஃபயர் ஃபைட்டிங் பண்ணி எம்ஜிஆரை நிலைநாட்டின ஒரு கோயம்புத்தூரில் நாடார்கள் எல்லாம் மூப்பனார் எதிர்கட்சி தலைவர் ஆக்கிறதுக்கு நாங்கள் நின்ன போது கொங்கு மண்டலத்தில் அவரோட தனிப்பட்ட செல்வாக்கால, ஜாதியை கடந்த செல்வாக்கால ஈரோடு மாவட்டத்தில் அதிக சீட்டு ஜெயலலிதா ஜெயிக்க வச்சு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கொடுத்தது செங்கோட்டையன் தான். நான் முன்னாடியே சொல்லுவேன், இது என்ன நான் வேற ஜாதிய ரீதியாக சொல்லுவேன். அதை ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வு கொடுத்தது கொங்கு வேளாளர் தான். கொங்கு வேளாளர் தான் எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா ஆனாங்கன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஸ்டாச்சர் உள்ள செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறது அது அடுத்த பிளவுங்கிறது வந்ததுன்னா ரெட்டலையிலே 20-12 ஏற்கனவே 20-12 ஆகக்கூடிய அளவுக்கு விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரிலும் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கழகத்திலும் களத்தை விட்டு ஓடி ராமதாஸுக்கும் சீமானுக்கும் களத்தை விட்டு கொடுத்து வேற எடப்பாடி வச்சிருக்கிறார். இது ஜெயலலிதா பண்ணாங்க நானும் பண்ணேன்னு சொன்னா ஜெயலலிதாவும் நீங்களும் ஒன்னா, அது என்ன அர்த்தமில்லாத பேச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் ஃபேக்டர் வந்து அதிமுக மேலும் பலகீனப்படுத்தும். அது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு லெவல் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் அனுபவிக்க தயாராகிடுவாங்க. மக்கள் கேடர்கள் வந்து அதில் செங்கோட்டை விஷயத்தில் செங்கோட்டையிட்ட நியாயம் இருக்குது. எம்ஜிஆர் கேட்டார் இல்லையா, அண்ணாவின் புகழை கலைஞர் அமுக்க பார்க்குறாருன்னு சொல்லி அண்ணா பேரில் கட்சி ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி மக்கள் திலகம் புரட்சி தலைவர் புகழை வந்து எடப்பாடி அமுக்கி பார்த்து தான் அதிமுகன்னு காட்ட நினைக்கிறாங்கிறதானே சண்டை. அதைத்தானே மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவியும் புகழ்ந்துக்கிட்டு எடப்பாடியை ஒன்றும் சொல்லாமல் செங்கோட்டையன் அந்த சாணக்கியா விழாவில் செயல்பட்டது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.